மனிதருக்குள்ளும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்முடன் பயணிக்கும் இரத்தம் போல் ஆயிரக்கணக்கான ஆசைகள் பாய்ந்தோடுகின்றன. அளவிடற்கரிய ஆசைகளாலும் திரும்ப திரும்ப தொடரும் ஆசைகளாலும் தான் நாமெல்லாம் பொருள் தேடிக் கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நெற்கதிர்கள் அறுவடை முடிந்தபின் வயல்களில் சிறிது காலம் தரிசாக இருக்கும். அவை மீண்டும் விவசாயிகளால் விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. அதுபோன்றுதான் ஒரு ஆசை நிறைவேறியதும் மற்றொரு ஆசை வெட்ட வெட்ட வளரும் வாழை போல் உள்ளத்தில் துளிர்க்கின்றன. ஆசைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவைகள் நியாயமானவைகளாக நேர் வழியே அடைபவைகளாக அமைத்தல் வேண்டும். உயிர் இருந்தும் ஆசைப்படாத நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வைத்தார் நம்மை தூக்கத்தில். மனிதனின் ஆசைகள் அளவுக்கு அதிகம் ஆகும்போது பேராசை ஆகிறது. பேராசை நிறைவேறாத போது நிராசை ஆகிறது. ஆசை மட்டும் கொள்ளாமல் அதற்கான முயற்சியும் மேற்கொண்டால் மட்டுமே ஆசைகள் சாத்தியம். நம் ஆசையால் மற்றவர்க்கு என்றும் துன்பம் அளிக்காது இருக்கும் வரையில் ஆசை என்றும் பேரனந்தமே. மனிதனாய் பிறந்த அனைவரும் அனைத்தின் மீதும் ஆசை கொள்வோம், ஆனால் ஒரு அளவோடு ஆசை கொள்வோம். ஆசைகள் அதிகமானால் அதுவும் ஒருவித போதையே. அத்தனைக்கும் ஆசைப்படு, அளவோடு ஆசைப்படு. அளவில்லாத வெற்றிகள் பெறுவாய் வாழ்க்கையில்.